வணக்கம் ரெடி. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிகுப்பம் ஊராட்சி பகுதியில் உள்ள சின்னக்குளம் மாரியம்மன் பகுதியை வசிப்பவர் உதயகுமார். இவரது மகன் கவியரசு அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். 9 வயதில் இந்த சிறுவனுக்கு கடந்த 17ஆம் தேதி திடீரென காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. பெற்றோர்கள் அந்த கவியரசு சிறுவனை அழைத்துக் கொண்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் சோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் கவியரசுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவலை தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கவியரசு சிறுவனை அழைத்துக் கொண்டு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில கவியரசு சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக உயிர்ந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில் பஞ்சாயத்து நிர்வாகம் அந்த பொம்மைகுப்பம் ஊராட்சி பகுதி முழுவதும் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வைத்திருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது. சிறுவர்கள் பெரியவர்கள் என்று அனைவருக்கும் திடீரென காய்ச்சல் வருகின்றது. பஞ்சாயத்து நிர்வாகம் கண்டுகொள்ளாத காரணத்தினாலே இது போன்ற ஒரு அவலங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களிலாவது எங்கள் பகுதியில் உள்ள சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்த பஞ்சாயத்து நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் அதே பகுதியில் 2 சிறுவர்களுக்கு காய்ச்சல் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் டெங்கு என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதுபோன்ற மேலும் காய்ச்சல் வராமல் பாதுகாக்கும்படிக்கு மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ நிர்வாகமும் சேர்ந்து முகாம்கள் அமைத்து எங்கள் பகுதியை பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.